ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இன்றைக்கி மத்தியானம் நான் லஞ்ச் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதா உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவமும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அடிக்கடி இப்போ யூடியூப்பில் அந்த ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் வருதுல பார்த்திங்கன்னா, அதில் பார்த்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஊர்லேருந்து வரும்போது அந்த விஷயத்தை பற்றி ஒருத்தர் எனக்கு சொன்னார். அது யாருங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, துவரம்பருப்பு வெந்தயக்கீரையும் போட்டு பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் செய்ய போகிறேன். இவ்வளோதான் சிம்பிள் லஞ்சு. நான் இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ உங்ககிட்ட வீடியோ சும்மா அப்படியே வீடியோ போட முடியாது இல்லையா, அதனால் அப்படியே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அது நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தேன் அப்படிங்கிற என்ன பார்த்தேன்னா, குட்டி குட்டி வீடியோஸில் அதாவது நான் ஷார்ட்ஸ் வீடியோ அதை நான் குட்டி குட்டி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி பழகிட்டனால அப்படியே சொல்லிடுறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒரு பாட்டோட சேர்ந்து வருது, கண்ணுக்கொரு மை இருக்கு, காதுக்கொரு தோடு இருக்கு, கழுத்துக்கொரு டாலர் செயின் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸில் வந்துட்டுருக்கு. நான் தங்க செயினாமா கேட்டேன், கவரிங் செயின் தானம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க, அப்படி அது திருடனுக்கு தெரியுமாம்மா அப்படிங்கிறத. நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. நான் போன மாதம் ஸ்கூல் லீவ் அப்போ ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அங்கே கொஞ்சம் கவரிங் செயின்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை நான் பாப்பாவோட கழுத்துக்கு போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் நடக்கலை, தப்பான விஷயம் எதுவும். நாங்கள் ஊருக்கு திரும்ப வரும்போது ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க. அப்போ அந்த இடத்துல பஸ்ஸு கண்டக்டர் எங்கள் கூட சும்மா பேசிகிட்டு இருந்தார். நான் பாப்பா வச்சுட்டு இருந்தேனால பாப்பா கூட. அப்போ கண்டக்டர் தான் சொன்னார், பாப்பாவுக்கு இந்த மாதிரி செயின்லாம் போட்டு கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க குழந்தைக்கு நிஜமாலுமே அந்த மாதிரி நடந்ததான். நான் பாப்பா அவங்க பையனுக்கு ஒரு 2 வயசு பையனுக்கு செயின் தங்க செயின் தான் போட்டு விட்டுருந்தாங்களாம். ஆனால் அதை கலட்டிட்டு அப்புறம் கவரிங் செயின் வாங்கி போட்டு விட்டுருந்தாங்களாம். அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் ஏதோ திருட அதை அந்த குழந்தையோட கழுத்தில் காயமாகிற அளவுக்கு பிடிச்சி இழுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது போனது கவரிங் செயின் தான். ஆனால் குழந்தையோட கழுத்தில் காயமாயிருச்சு. அந்த காயம் ஆறுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஒரு 2 வயசு குழந்தைன்னா அந்த காயம் அது கொஞ்சம் தான் சொல்லி அழுகும், அவ்வளோவா பேசவும் வராது. 2 வயசு குழந்தைங்களுக்கு 3 வயசு 3.5 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. ஆனால் அது எவ்வளோ வலிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அதனால் நைட் டைமு இந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரொம்ப தூரமாக கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கவரிங் செயின் போட்டு கூட்டிகிட்டு போங்க. ஆனால் நானும் குழந்தைக்கு கவரிங் செயின் தான் போட்டு கூட்டிகிட்டு போனேன். அன்றைக்கும் நான் தங்க செயின்லாம் போட்டு விட்டுறதில்ல. இதே மாதிரி நீங்களும் நிஜமாலுமே நடந்திருக்கு. நம்ம வீடியோஸில் தான் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் வீடியோஸில். ஆனால் நிஜமாலுமே இந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் நான் அவங்க கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ குழம்பு செய்கிறது எப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுட்டேன். அப்புறம் பருப்பு வேகிறதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே வெந்தயக்கீரையும் பார்த்திங்கன்னா நான் கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது விசில் அது அடங்கவும் பருப்பு எடுத்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி வெந்தயக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசில் விடுறதுக்காக வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அது விசில் வர்ற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் கேரட் பொரியல் செய்கிறதுக்காக கேரட்டெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரட்டெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் வெந்துருச்சு. பக்கத்தில் இருக்க ஸ்டவ்லேயே பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் செஞ்சுக்கிறேன். குக்கரும் விசில் வந்துருச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கேரட் பொரியலுக்கு கூட சேர்க்குறதுக்காக மிளகும் சீரகமும் வறுத்து சேர்க்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு மிளகு காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்து வெறும் வாணலிலே வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா இதில் சீரகம் அடுத்து வறுக்க போகிறேன். கூடவே வறுக்கல, மிளகு தனியாக சீரகம் தனியாக தான் வறுத்து எடுத்துக்கிறேன். சீரகம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அதனால தான் மிளகு ஃபஸ்ட்டு போட்டு தனியாக பொரித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் போட்டு பொரிச்சிட்ருக்கேன். இது தனியாக ஆற வச்சு இதை நம்ம பொடி பண்ணிக்கணும். இப்போ இதில் இந்த வாணலியில் பார்த்திங்கன்னா நான்
எண்ணெய் சேர்த்து கடுகு பொரியவும் வெங்காயம் சேர்த்து கேரட் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இந்த கேரட் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் போட்டு செய்கிறதுனால மழை டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா இதமாக இருக்கும். தொண்டைக்கு சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சிம்பிளாக வச்சு கொடுங்க. தனியாக இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லையும் செய்யலாம். தனியாக இந்த மிளகு சீரகம்லாம் போட்டு எதுவும் கஷாயம்லாம் வச்சு கொடுக்க முடியாது. அதே மாதிரி கேரட் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் சிக்கனில் மட்டனில் இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம். சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா அதெல்லாம் செய்வாங்களோ அதில் வந்து செய்யலாம். இதை வந்து கேரட் வந்து தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துருச்சு. இதை வந்து வடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடிச்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு வந்து தாளித்து விட போகிறேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட் பொரியலை வந்து கிளறி கொடுத்துட்ருக்கேன். நான் கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதாக இருக்குது கேரட். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த நல்லெண்ணெய் கூட இதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதா எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இந்த குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்க்கலை. கூட வந்து எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெந்தயக்கீரை வந்து கசப்பு தன்மை கொண்டது. அதனால் நெய் ஊற்றும் போது அந்த கசப்பு தன்மையெல்லாம் நம்மளுக்கு வெளியே எடுத்துரும். அதனால் நான் வந்து நெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரியவும் இதில் வந்து நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு சாம்பார் தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் சாம்பாருக்கு போடுற அளவு இல்லாமல் அதில் வந்து பாதி அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு கிளறிட்டு அப்புறம் வந்து நம்ம வேக வச்ச வந்து பருப்பு கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். நம்மளுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதையும் இது கூட வந்து சேர்த்துருக்கேன். உப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு லாஸ்ட்டில் வந்து இது கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு வெந்தயக்கீரை பருப்பு குழம்பு ரெடி. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேரட் பொரியலும் வந்து ரெடி ஆகிருக்கும். இந்நேரம் கேரட் வந்து வேக வச்சது வெந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் சும்மா கொரன்னு போட்டு அரைச்சி அதில் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூடி வச்சுருக்கேன். நான் வந்து ரசமும் வந்து வச்சுருக்கேன். வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ரசம் இன்னமே தான் வந்து ஸ்டவ்வில் வந்து வைக்க போகிறேன். கேரட்டு பொரியலை இறக்கி வச்சுட்டு ரசம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஸ்டவ் மேலே தூக்கி வச்சுருக்கேன். ரசம் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை வந்து கொத்தமல்லி கீரை வந்து போடணும். இது வந்து ரசத்துக்கு வந்து இப்போ வந்து நான் தாளிச்சிட்ருக்கேன். ரசம் வந்து தாளித்ததுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பளமும் வந்து பொரித்து எடுத்துக்க போகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் அப்பளமும் கொஞ்சம் பொரிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அப்பளம் வந்து பொரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே அதையும் வந்து பொரித்து எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். நான் சமையல் செஞ்சதும் மொத்தமாக அப்படியே பிளேட்டில் வச்சுருக்கேன். இதோட அந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.